காயம் கடலை போல் விரிந்துள்ளது. உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட்ட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிக்கேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்துச் சொல்லவில்லை. அவர்கள் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய் வாக்கு உரைத்தனர். அவர்களின் இதயம் என் தலைவர் நோக்கி கூக்கரிலிடுகின்றது. மகள் சியோனின் மதிலே, இரவும் பகலும் வெள்ளமென கண்ணீர் பொழி. உனக்கு ஓய்வு வேண்டாம், கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். எழு, இரவில் முதற் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரை போல் ஊற்றிவிடு. தெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்? உமது மேய்ச்சல் நில ஆடுகளை மேல் உமது சினம் ஏன் புகைத்தெழுகின்றது? பண்டை காலத்திலே நீர் உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கிக் கொண்ட இனத்தாரை மறந்து விடாதேயும். நீர் கோவில் கொண்டிருந்த சியோன் மலையையும் நினைவு கூர்ந்தருளும். பல்லவி. நெடுநாட்களாக பாலடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டார்கள். உம்முடைய எதிரிகள் உம் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள். தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகின்றார்கள். பல்லவி. அவர்கள் மேற்கு வாயிலில் அமைக்கப்பட்ட மரப்பின்னால் பின்னல் வேலைப்பாடுகளை கோடாரிகளால் சேர்த்தார்கள். மேலும் அங்கிருந்த மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றுளியும் சுத்தியலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் உமது தூயகத்திற்கு தீ வைத்தார்கள். அவர்கள் உமது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும். குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன. சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்கமுறாதபடி செய்யும். எளியோரும் வலியோரும் உமது பெயரை புகழ்வாராக. பல்லவி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கப்பர்நாவுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார்.
இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் மங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு 100 தலைவரை நோக்கி, நீ போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலால் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயினர். மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசேயா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசு நலமான காரியங்களை செய்வதை நாம் பார்க்கின்றோம். 100 தலைவனுடைய பையனை அவர் சுகமாக்குகின்றார். அவன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனைப்படுகிறான் என்று 100 தலைவர் இயேசுவிடம் வந்து சொல்கின்றார். அதற்கு முன்னால் தான் யார் என்பதையும் அவருக்கு அறிமுகப்படுத்துகின்றார். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன், என்னிடம் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் 100 பேரை வைத்து வேலை வாங்க முடியும். அவர்கள் நான் சொல்வதை அப்படியே கேட்பார்கள், என்னுடைய கட்டளையை அப்படியே நடைமுறைப்படுத்துவார்கள். வா என்றால் வருவார்கள், போ என்றால் போவார்கள். அந்த அளவுக்கு நான் செல்வாக்கு மிகுந்தவன். அதிகாரம் என்னிடம் இருக்கிறது. ஆனாலும் கூட என்னுடைய மகன் மிகுந்த வேதனையோடு முடக்குவாதத்தால் படுத்திருக்கிறான். நீர் வந்து அவனை குணமாக்க வேண்டும், உம்மால் முடியும் என்று நான் நினைக்கின்றேன். கண்டிப்பாக உம்முடைய அந்த ஒரு நம்பிக்கையான அந்த ஒரு வார்த்தை, உம்மீது நான் கொண்ட நம்பிக்கையான வார்த்தை என்னுடைய மகனுக்கு சுகம் கொடுக்கும் என்பதையே நான் நம்புகின்றேன். நீர் ஆற்றல் மிக்கவர், வல்லமை உடையவர், உம்மால் முடியாதது எதுவும் இல்லை என்று எனக்கு நன்றாகவே தெரியும் என்று அவன் இயேசுவை பார்த்து சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, தான் அதிகாரத்திற்கு உட்பட்டவனாக இருந்த போதிலும் கூட அந்த அதிகாரத்தை வைத்து நான் என்னுடைய மகனை குணமாக்க உம்மிடம் நான் வரவில்லை, ஆனால் அவனுக்காக பணிந்து உம்மை நோக்கி வேண்டுகின்றேன் சொல்கிறார். ஆக அந்த அதிகாரம் அந்த பணிவிடையாக அல்லது பணிவாக மாறுவதை பார்க்கின்றோம். இன்று பல நேரங்களில் நாம் நம்மிடமில்லாத அதிகாரத்தை கூட இருப்பதாக நினைத்துக் கொண்டு நாம் தான் எல்லாவற்றையும் கட்டி காப்பாற்றுகின்றேன் என்று ஆணவத்தோடு பல நேரங்களில் சொல்லிக் கொள்கின்றோம். இன்றைக்கு அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களும் அந்த ஒரு வார்த்தையைத்தான் சொல்கின்றார்கள். அண்மையில் அமெரிக்க நாட்டினுடைய அந்த பிரசிடென்ட் கூட ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய அதிகாரத்திற்கு எல்லையே கிடையாது சொல்றாரு. என்னுடைய அதிகாரத்திற்கு எல்லையே கிடையாது என்று சொல்லி ஒரு சாதாரண நாட்டை ஆளுகின்ற ஒரு சாதாரண மனிதன் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அது அதிகாரத்தினுடைய உச்சக்கட்டம், ஆணவத்தினுடைய உச்சக்கட்டம். என்னுடைய அதிகாரத்திற்கு எல்லையே கிடையாது என்று சொல்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தை இவருக்கு கொடுத்தது யார்? அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதை இவர் எப்படி செயல்படுத்த முடியும் என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த உலகத்தை மிகுந்த அக்கறையோடும் மிகுந்த அன்போடும் வழி நடத்தக்கூடியவர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். எனவேதான் அந்த 100 தலைவன் தன்னுடைய அதிகாரத்தை மறந்து பணிவோடு இயேசுவை அணுகுகின்றான். தன்னுடைய மகனுக்காக பணிந்து வேண்டுகின்றான். ஆண்டவர் இயேசுவும் நீ போகலாம், அவன் நலமடைவான் சொல்லி அவனை அனுப்புகின்றான். அன்புக்குரியவர்களே, அந்த பையனும் நலமடைகின்றான். இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. அதிகாரத்தால் செய்ய முடியாததை அன்பினால் செய்கின்றார். அதிகாரத்தால் செய்ய முடியாததை தன்னுடைய இரக்கம் மிகுந்த அந்த உன்னதமான பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் செய்கின்றார். அதே போன்றுதான் பேதுருடைய மாமியார் காய்ச்சலாயிருக்கிறார், அவருக்கும் சுகம் கொடுக்கிறார். இன்னும் ஏராளமான பேர் அவரிடம் வருகின்றார்கள், சுகம் பெற்று செல்கின்றார்கள். இந்த இடத்திற்கும் கூட
நாம் பல்வேறு விதமான தேவைகளோடு வந்திருக்கலாம். நிச்சயமாக அந்த நூற்றுவர் தலைவரிடமிருந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். நம்புவோம், நடக்கும். இந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மிடம் இருந்தால்தான் இயேசுவே வல்ல காரியங்களை நமக்கு நிகழ்த்த முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, அதிசய மணல் மாதா திருத்தலத்திற்கு நாம் ஆசையோடு வந்திருக்கின்றோம், அன்போடு வந்திருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். நிச்சயமாக நல்லதை நினைப்போம், நம்முடைய வாழ்வில் நல்லது நடக்கும். நல்லவராகிய இயேசு, நல்லவராகிய அன்னை மரியாள் வழியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அந்த அதிசயங்களை பெற்றுச் செல்லக்கூடிய நம்பிக்கை நிறைந்த மக்களாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஒருவருக்காக மன்றாடுவோம். ஆமீன். தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்புடையதாக ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் வந்து ஏற்பாடு செய்கின்ற இம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு மீட்பளிக்கும் அருட்சாதனமாக மாறுவதாக. அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கேற்றதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உமார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராக மீடேற்றுவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியார் அவர்களிடத்து கன்னிமரியாரிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை பொழுதுரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இந்த ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவரவாக. அவர் பாடுபட உலகமணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினை மீட்பினை கூர்ந்து வாழ்வதற்கு மப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மொப்பு கொடுக்கிறோம். உன் திருமணன்று மக்குடைய தந்திரங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கும் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகளையும் எங்களை தூய ஆவியாவது சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இசுராவையை நினைவுறுந்தருடன் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது துறாவை அன்பில் நிறைவரச் செய்தருடன். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நெய்கூர்ந்து மது திருமுகொழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளை முகவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் இன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வல்லவர். நம் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தி நம்மை வழி நடத்துகின்றவர். விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஒரு மாசி ஒரு
அமர்வாயிற்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் ஒப்புக் கொடுத்த உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்குமே வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனது அன்பையும் ஆசீரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
கடலை போல் விரிந்துள்ளதே, உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட்ட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிக்கேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்துச் சொல்லவில்லை. அவர்கள் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய் வாக்கு உரைத்தனர். அவர்களின் இதயம் என் தலைவர் நோக்கி கூக்கரிலிடுகின்றது. மகள் சியோனின் மதிலே, இரவும் பகலும் வெள்ளமென கண்ணீர் பொழி. உனக்கு ஓய்வு வேண்டாம், கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். எழு, இரவில் முதல் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரைப் போல் ஊற்றிவிடு. தெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்? உமது மேய்ச்சல் நில ஆடுகளை மேல் உமது சினம் ஏன் புகைத்தெழுகின்றது? பண்டை காலத்திலே நீர் உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கிக் கொண்ட இனத்தாரை மறந்து விடாதேயும். நீர் கோவில் கொண்டிருந்த சியோன் மலையையும் நினைவு கூர்ந்தருளும். பல்லவி. நெடுநாட்களாக பாலடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டார்கள். உம்முடைய எதிரிகள் உம் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள். தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகின்றார்கள். பல்லவி. அவர்கள் மேற்கு வாயிலில் அமைக்கப்பட்ட மரப்பின்னால் பின்னல் வேலைப்பாடுகளை கோடாரிகளால் சேர்த்தார்கள். மேலும் அங்கிருந்த மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றுளியும் சுத்தியலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் உமது தூயகத்திற்கு தீ வைத்தார்கள். அவர்கள் உமது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன. சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்கமுறாதபடி செய்யும். எளியோரும் வலியோரும் உமது பெயரை புகழ்வாராக. பல்லவி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கப்பர்நாவுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார்.
இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் மங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீ போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தார். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலால் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்தாவியில் ஓடிப்போயினர். மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசேயா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசு நலமான காரியங்களை செய்வதை நாம் பார்க்கின்றோம். நூற்றுவர் தலைவனுடைய பையனை அவர் சுகமாக்குகின்றார். அவன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனைப்படுகிறான் என்று நூற்றுவர் தலைவர் இயேசுவிடம் வந்து சொல்கின்றார். அதற்கு முன்னால் தான் யார் என்பதையும் அவருக்கு அறிமுகப்படுத்துகின்றார். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன், என்னிடம் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் 100 பேரை வைத்து வேலை வாங்க முடியும். அவர்கள் நான் சொல்வதை அப்படியே கேட்பார்கள், என்னுடைய கட்டளையை அப்படியே நடைமுறைப்படுத்துவார்கள். வா என்றால் வருவார்கள், போ என்றால் போவார்கள். அந்த அளவுக்கு நான் செல்வாக்கு மிகுந்தவன். அதிகாரம் என்னிடம் இருக்கிறது. ஆனாலும் கூட என்னுடைய மகன் மிகுந்த வேதனையோடு முடக்குவாதத்தால் படுத்திருக்கிறான். நீர் வந்து அவனை குணமாக்க வேண்டும், உம்மால் முடியும் என்று நான் நினைக்கின்றேன். கண்டிப்பாக உம்முடைய அந்த ஒரு நம்பிக்கையான அந்த ஒரு வார்த்தை உம்மீது நான் கொண்ட நம்பிக்கையான வார்த்தை என்னுடைய மகனுக்கு சுகம் கொடுக்கும் என்பதையே நான் நம்புகின்றேன். நீர் ஆற்றல் மிக்கவர், வல்லமை உடையவர், உம்மால் முடியாதது எதுவும் இல்லை என்று எனக்கு நன்றாகவே தெரியும் என்று அவன் இயேசுவை பார்த்து சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, தான் அதிகாரத்திற்கு உட்பட்டவனாக இருந்த போதிலும் கூட அந்த அதிகாரத்தை வைத்து நான் என்னுடைய மகனை குணமாக்க உம்மிடம் நான் வரவில்லை, ஆனால் அவனுக்காக பணிந்து உம்மை நோக்கி வேண்டுகின்றேன் சொல்கிறார். ஆக அந்த அதிகாரம் அந்த பணிவிடையாக அல்லது பணிவாக மாறுவதை பார்க்கின்றோம். இன்று பல நேரங்களில் நாம் நம்மிடமில்லாத அதிகாரத்தை கூட இருப்பதாக நினைத்துக் கொண்டு நாம் தான் எல்லாவற்றையும் கட்டி காப்பாற்றுகின்றேன் என்று ஆணவத்தோடு பல நேரங்களில் சொல்லிக் கொள்கின்றோம். இன்றைக்கு அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களும் அந்த ஒரு வார்த்தையைத்தான் சொல்கின்றார்கள். அண்மையில் அமெரிக்க நாட்டினுடைய அந்த பிரசிடென்ட் கூட ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய அதிகாரத்திற்கு எல்லையே கிடையாது சொல்றாரு. என்னுடைய அதிகாரத்திற்கு எல்லையே கிடையாது என்று சொல்லி ஒரு சாதாரண நாட்டை ஆளுகின்ற ஒரு சாதாரண மனிதன் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அது அதிகாரத்தினுடைய உச்சக்கட்டம், ஆணவத்தினுடைய உச்சக்கட்டம். என்னுடைய அதிகாரத்திற்கு எல்லையே கிடையாது என்று சொல்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தை இவருக்கு கொடுத்தது யார்? அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதை இவர் எப்படி செயல்படுத்த முடியும் என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த உலகத்தை மிகுந்த அக்கறையோடும் மிகுந்த அன்போடும் வழி நடத்தக்கூடியவர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். எனவேதான் அந்த நூற்றுவர் தலைவன் தன்னுடைய அதிகாரத்தை மறந்து பணிவோடு இயேசுவை அணுகுகின்றான். தன்னுடைய மகனுக்காக பணிந்து வேண்டுகின்றான். ஆண்டவர் இயேசுவும் நீ போகலாம், அவன் நலமடைவான் சொல்லி அவனை அனுப்புகின்றான். அன்புக்குரியவர்களே, அந்த பையனும் நலமடைகின்றான். இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. அதிகாரத்தால் செய்ய முடியாததை அன்பினால் செய்கின்றார். அதிகாரத்தால் செய்ய முடியாததை தன்னுடைய இரக்கம் மிகுந்த அந்த உன்னதமான பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் செய்கின்றார். அதை போன்றுதான் பேதுருடைய மாமியார் காய்ச்சலாயிருக்கிறார், அவருக்கும் சுகம் கொடுக்கிறார். இன்னும் ஏராளமான பேர் அவரிடம் வருகின்றார்கள், சுகம் பெற்று செல்கின்றார்கள். இந்த இடத்திற்கும் கூட
நாம் பல்வேறு விதமான தேவைகளோடு வந்திருக்கலாம். நிச்சயமாக அந்த நூற்றுவர் தலைவரிடமிருந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். நம்புவோம், நடக்கும். இந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மிடம் இருந்தால்தான் இயேசுவே வல்ல காரியங்களை நமக்கு நிகழ்த்த முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, அதிசய மணல் மாதா திருத்தலத்திற்கு நாம் ஆசையோடு வந்திருக்கின்றோம், அன்போடு வந்திருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். நிச்சயமாக நல்லதை நினைப்போம், நம்முடைய வாழ்வில் நல்லது நடக்கும். நல்லவராகிய இயேசு, நல்லவராகிய அன்னை மரியாள் வழியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அந்த அதிசயங்களை பெற்றுச் செல்லக்கூடிய நம்பிக்கை நிறைந்த மக்களாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஒருவருக்காக மன்றாடுவோம். ஆமீன். வந்து